பீரியாடிக் விண்ட்ஸில் நம்ம பார்ப்போங்கன்னு, இது காலமுறை காற்றுக்கள். The periodic winds are the seasonal winds that change their direction periodically. இக்காற்று பருவத்திற்கேற்ப தன்னுடைய திசையை என்ன பண்ணோம் அப்படின்னாங்க மாற்றி கொண்டு கொள்கின்ற தன்மை உடையது தான் இக்காலமுறை காற்றுக்கள். These winds are caused by the differential heating of land and ozone. இவ்வாறு திசையை மாற்றிக்கொள்வதற்கு நிலமும் கடலும் வெவ்வேறு விதங்களில் வெப்பம் அடைவதை காரணமாகும். Winds which reverse their directions with a change of season are called monsoon. காற்றுக்கள் தன் திசையை பருவத்திற்கேற்ப மாற்றிக்கொள்வதால் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பருவ காற்று, அதான் மான்சூன் என்று பெயர். Tropical monsoon winds of Indian subcontinent is a best example. இந்திய துணைக்கண்டத்தில் மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுக்கள் மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுக்களாக இது காணப்படும். அதான் வேரியபிள் விண்ட் அப்படின்னா மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுக்கள். அதில் ஃபஸ்ட் ஒன்று நம்ம என்ன பார்ப்போம்னா சைக்ளோன்ஸ். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சூறாவளிகள், அதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம சூறாவளிகள். The term cyclone is a Greek word meaning coil of a snake. அதை லைன் பண்ணிக்காங்க. அப்போ சைக்ளோன் என்னும் சொல் ஒரு கிரேக்க சொல்லாகும். சைக்ளோன் என்பதே ஒரு கிரேக்க சொல்லாகும். இதற்கு சுருண்ட பாம்பு என்று பொருளாகும். காயில் ஆஃப் எ ஸ்னேக் அப்படின்னா சுருண்ட பாம்பு என்று பொருளாகும். சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் வேர் winds from the surrounding high pressure area coverage towards the center in a spherical form. அதிக அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து காற்று குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவியும் காற்று சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது. Due to the rotation of the earth, புவியின் சுழற்சியினால் இச்சூறாவளி the cyclonic wind in the northern hemisphere move in anti-clockwise direction. புவியின் சுழற்சியினால் சூறாவளி வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலும், கடிகார கிளாக் வாய்ஸ்னால் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலும், whereas the move in a clockwise direction in the southern hemisphere. தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் வீசுகிறது. சூறாவளிகள், இப்படி வீசக்கூடிய சூறாவளிகளை நம்ம 3 வகைப்படும். சைக்ளோன்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னாங்க வெப்ப சூறாவளிகள். நெக்ஸ்ட் ஒன்று டெம்பரேச்சர் சைக்ளோன்ஸ் அப்படின்னா மிதவெப்ப சூறாவளிகள். நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னும் போதுங்க கூடுதல் வெப்ப சூறாவளிகள். அதில் ஃபஸ்ட் டைட்டில் நம்ம ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்க்கலாங்க. அது வெப்ப மண்டல சூறாவளிகள் அல்லது வெப்ப சூறாவளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Tropical cyclones are known as cyclones
இன் இந்தியன் ஓசோன். வெப்ப சூறாவளிகள் வெப்ப மண்டலங்களுக்கு இடையான காற்றை ஒருமுகப்படுத்தக்கூடிய பகுதிகள் உருவாகின்றன. இவை நிலமும் நீரும் வெவ்வேறு விகிதங்களில் வெப்பமடைவதால் உருவாகின்றன. இந்த வெப்ப சூறாவளிகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இந்த வெப்ப சூறாவளிகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. அதை நாம் பார்க்கும்போது இந்தியன் ஓசோன், டைபோன்ஸ் இந்த வெஸ்டர்ன் பசிபிக் ஓசோன், இவை இந்திய பெருங்கல் பகுதியில் சைக்ளோன் அப்படின்னா சூறாவளிகள் என்றும், அதுவே மேற்கு பசிபிக் பெருங்கடலில் டைபூன்கள், அது என்ன சொல்லலாங்கன்னு, மேற்கு பசிபிக் பெருங்கடலில் டைபூன்கள், டைபூன்ஸ் அப்படின்னாக்கன்னு டைபூன்கள் என அழைக்கப்படும். அதர்வன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஹரிகேன்ஸ், அப்போ கிழக்கு பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் ஹரிகேன்ஸ் என்றும், அப்போ ஹரிகேன்ஸ் இந்த அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓசன், அட்லாண்டிக் பகுதி மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில். அடுத்து பிலிப்பைன்ஸ் பகுதியில் பெக்யூஸ் இன் பிலிப்பைன்ஸ், அதுவே பார்த்திங்கன்னா வில்லி வில்லி ஆஸ்திரேலியாவில் அந்த வெப்ப மண்டல சூறாவளிக்கு என்ன பண்ணால் வில்லி வில்லி என்றும் அழைக்கப்படலாம். வெப்ப சூறாவளிகள் கடற்கரை பகுதிகளில் அப்போ நம்ம பார்த்தோம்னா ஏற்படுகிற சூறாவளி ஆகும். அப்போ டைப்பு இன் ஜப்பானில் அதுக்கு டைப்பு. ட்ராபிக்கல் சைலன்ஸ் ஆஃப்டன் காஸ் ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப் ப்ராப்பர்ட்டி ஆன் த கோஸ்ட் அண்ட் பிகேம் வீக் ஆஃப்டர் ரீச்சிங் த லேண்ட் மாசஸ். இச்சூறாவளிகள் அதிகமான உயிர் மற்றும் பொருள் சேதத்தை ஏற்படுத்திய பின்னர் அது நிலப்பகுதியை சென்று அடையும். அப்போ நெக்ஸ்ட் ஒன்றில் நம்ம அந்த பாக்ஸு பார்ப்போம். சூப்பர் சைக்ளோன், அதுக்கு பேர் தமிழ்லேயே சூப்பர் சைக்ளோன்னா சூப்பர் சூறாவளிகள். A violent cyclone that hit Odisha on Friday 29 October 1999 was one of the most devastating and strongest storms to hit the Indian coast. 1999 அக்டோபர் 29 வெள்ளிக்கிழமை அன்று இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் கடற்கரையோர பகுதிகளை பெரும் சூறாவளி தாக்கியது. The wind of 260 இந்திய வரலாற்றிலேயே அதிக வலுவுடன் வீசிய மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளி ஆகும். காற்று 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. wind up to 260 kilometer ranged for over 36 hours. இந்த காற்று 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. அதோடு மட்டும் அல்லாமல் அப்போ 36 மணி நேர அளவில் இந்த காற்றானது வீசியது.
The wind caused a 7-meter tidal wave that shifted more than 20 kilometers inland and provoked massive destruction and death of a number of coastal districts in the state of Odisha. கடல் அலை 7 மீட்டர் உயரத்திற்கு எழும்பி கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள பகுதிகள் சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் it is estimated that more than 10 million people in 12 coastal belt districts were affected by the cyclone. மேலே சூறாவளிகள் ஒடிசாவின் 12 கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த 10 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். More than 10,000 people lost their lives. சுமார் 10,000 பேர் உயிரை இழந்தார்கள். அப்போ நெக்ஸ்ட் நம்ம டெம்பரேச்சர் இதுக்குன்னு சைக்ளோன்ஸ் அப்போ மிதவெப்ப சூறாவளிகள்